தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலையும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தியானிக்கும்படியாக 128ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அந்த வேத வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று நம்ம படிக்கிறோம். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்து வாழ்ந்தால் அவன் நிச்சயமாக பாக்கியவானாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பல விதத்தில் இன்றைக்கு மனிதர்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பாக்கியவான் என்று சொல்லுகிறாங்க. சிலர் நினைக்கிறாங்க நிறைய பணம் இருந்தால் அவங்க பெரிய பாக்கியவான் என்று நினைக்கிறாங்க. இன்னும் உலகத்தில் நல்ல பேர் பெருமை, நல்ல ஒரு அந்தஸ்து, எல்லாராலும் உண்டாகிற புகழ்ச்சி, இது சில நேரங்களில் நமக்கு நல்ல ஒரு பாக்கியமான வாழ்க்கையை தரும் என்று எண்ணுகிறார்கள். இப்படி உலக பிரகாரமான பல தகுதிகளை வைத்து கொண்டு நல்ல சௌந்தரியம், நல்ல அழகு, நிறைய ஆட்களுடைய ஆதரவு, இன்னும் ஏதோ உலக பிரகாரமான பல திறமைகளின் அடிப்படையில் அவர்கள் பாக்கியவான்களாக உலக மக்களால் கருதப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் யார் நடக்கிறார்களோ அவர்களைத்தான் வேதம் பாக்கியவான் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நீங்கள் கூட யோசிக்கலாம், கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்று ஒரு எண்ணம் நமக்குள்ளே உண்டாகும். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, கிருபையினாலே சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லும்போது ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகுகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? கர்த்தரை பயப்படுகிறதுன்னு சொன்னால் ஆண்டவரை பார்க்கும்போதோ அல்லது ஜெபம் பண்ணும்போதோ நாம் வெளிப்படையாக காண்பிக்கக்கூடிய சில பக்திக்குரிய அல்லது பயபக்திக்குரிய சில நடக்கைகள் அல்லது நாம் ஏதோ ஒரு பணிவை நம்ம வெளிப்படுத்துகிற பிரகாரமாக காண்பிக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தீமையை விட்டு ஒரு மனுஷன் விலகுகிறான் என்றால்
அதுதான் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக ஆண்டவரால் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதில் 8ஆம் அதிகாரத்திலே, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கேயும் இதே வார்த்தை திரும்ப இதே பிரகாரமான ஒரு வார்த்தை வருகிறது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்படுகிறது. தீமையான காரியங்களை ஒரு மனுஷன் செய்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டு அருவருப்பான அசுத்தமான வழியிலே ஒரு மனிதன் நடந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அல்ல. ஒரு மனிதனுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகிறது என்றால் அவன் என்ன செய்வான்? தீமையை விட்டு விலகுவான். தீமையான வழிகளை தெரிந்து கொள்ள மாட்டான். அசுத்தமான வழிகளை தெரிந்து கொள்ள மாட்டான். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருக்கிறதுனால அவன் தீமையை வெறுக்கிறவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. 112ஆம் சங்கீதத்திலே அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும்போது பாக்கியவானை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறது எப்படின்னா, நானும் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்றாலே என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு பயந்தோடைய கட்டளைகளின் மேல் பிரியமாக இருக்கணும். இப்போ கர்த்தருக்கு பயந்து ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகக்கூடிய மனுஷனாக அவன் மாறணும்னா அவன் கர்த்தருடைய கட்டளைகளின் மேலே பிரியமாக இருந்தால் மட்டும்தான் அவன் என்ன செய்வானாம்? தீமையை விட்டு விலக முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தேவனுடைய வசனத்தின் மேலே வாஞ்சையாக இல்லாமல் இருந்தால் அவன் ஒரு நாளும் கர்த்தருக்கு பயப்படவும் முடியாது. அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால அவன் பாக்கியவனாக இருக்க முடியாது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷனை ஆண்டவர் பாக்கியவான் என்று சொல்லுகிறதை பார்க்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் உண்டு, 1ஆம் சங்கீதம். அந்த 1ஆம் சங்கீதத்தில் பாருங்களேன், ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் எப்படி இருப்பான் என்று அங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. என்ன வார்த்தை சொல்லுகிறது? 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படுகிறவனாக இருக்கிறான் என்றால் அவன் துன்மார்க்கத்தை விட்டு விலகுவான், தீமையை விட்டு விலகுவான். அவன் தீமையை விட்டு விலகுன உடனேயே அவன் எதன் மேலே பிரியமாக இருக்கணும்? கர்த்தருடைய வேதத்தின் மேலே பிரியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க முடியும். ஏனென்றால் ஆண்டவருடைய வேத வசனம்தான் நம்மளை தீமையிலிருந்து விலகுவதற்கான ஆலோசனைகளை நமக்கு கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனுஷன் வாசிக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் ஒரு மனுஷன் பிரியமாக இருக்கும்போது அவன் தீமையான வழிகளை விட்டு விலகி அந்த வசனத்தை படிக்க வேதத்தை தியானிக்க வேதத்தின் மேல் பிரியமாக இருக்க அந்த மனிதனுடைய இருதயம் எல்லா விதமான அசுத்தத்திலிருந்து அவன் நீங்களாகி அவன் விடுதலையாவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகுவதற்கு அவன் என்ன செய்யணுமா என்று நம்ம படித்து பார்த்தீங்கன்னா வேத வசனம் சொல்லுகிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தீமையை விட்டு அல்லது பாவத்திலிருந்து நம்ம எப்படி விடுதலை பெறுவது? 119ஆம் சங்கீதத்தில் 9வது வசனம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுவதனால் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வேத வசனம் ஒரு மனுஷனுக்குள் வரும்போது அவனுடைய பாவ வழிகளை விட்டு அவன் விலகுகிறான். பாவ வழிகளை விட்டு விலகக்கூடிய மனுஷனுக்கு பேர் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அப்படி கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனுஷனை வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன். ஒருத்தன் கர்த்தருக்கு பயந்தான் என்றால் அவர் சொல்லக்கூடிய வசனத்தின் வழிகளில் நடக்கும்போது அவனை கர்த்தர் பாக்கியவான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 103ஆம் சங்கீதத்தில் 17வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும்
அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் மேலே ஆண்டவருடைய கிருபை எப்பொழுது இருக்கும்? நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட்டு தீமையை விட்டு விலகி அவருடைய வழிகளில் அவருடைய வசனம் அவருடைய வார்த்தையை நீங்கள் கை கொண்டு அந்த வசனத்தின்படி நடக்க ஆரம்பிக்கும்போது கர்த்தருடைய கிருபை என்ன செய்யுமா? அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய பிள்ளைகள் மேலும் இருக்குமா, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மேலே தேவனுடைய கிருபையை கர்த்தர் அளவில்லாமல் ஊற்றுவார், அளவில்லாமல் ஊற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் வசனத்தில் படித்து பார்க்கும்போது ஆதியாம புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும்போது 6ஆம் அதிகாரத்தில் நோவாவை குறித்து சொல்லப்படக்கூடிய வார்த்தையை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நோவாவின் காலத்தில் ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப துன்மார்க்கமாக நடந்து கொண்டார்கள். எல்லாரும் பாவம் செய்து அக்கிரமம் செய்து தேவனை கோபப்படுத்தி அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. 8வது வசனத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு மனுஷன் மேலே ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து நடந்தால், அந்த தேவனுக்கு பயந்து தீமையான வழிகளை விட்டு ஒரு மனுஷன் விலகி வாழ்ந்தால் அந்த மனிதனுக்கு கடவுளுடைய கிருபை கிடைக்கிறது. இப்போ இந்த நோவாவுக்கு கடவுளுடைய கிருபை கிடைச்சதுனால அது என்ன ஆசீர்வாதம்? அங்கே பாருங்கள், நோவாவின் வம்ச வரலாறு. அடுத்த வசனம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நோவாவுக்கு கடவுளுடைய கிருபை கிடைத்தது. காரணம், இவன் தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடந்தபோது கர்த்தருடைய கிருபை நோவாவுக்கு கிடைத்தது. நோவாவுக்கு மாத்திரமா கிடைத்தது? அந்த வசனத்தில் அது பகுதிகள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நோவாவினுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எப்படி கிருபை கொடுத்தாரு? தேசமெல்லாம் பாவம் செய்து அசுத்தமான வழிகளிலே வாழ்ந்து தேவனுடைய கோபம் தேசத்தின் மேல் வெளிப்பட்டு ஆண்டவரே சொல்றாரு, இந்த ஜனங்கள் பூமியிலே இந்த ஜனங்களை உண்டாக்குனதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், அது என் இருதயத்திற்கு व्यसனமாக இருக்கிறது, நான் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் அழிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் எல்லாரும் அழிக்கப்பட்ட போது நோவாவுக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தது. அந்த நோவாவுக்கு கிடைச்ச கிருபையினால் அவனுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை கிடைத்தது. நம்ம சங்கீதத்தில் 103 சங்கீதத்தில் படித்தோம் அல்லவா, கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்து நடக்கும்போது அவன் மேலேயும் அவனுடைய பிள்ளைகள் மேலேயும் அந்த தெய்வத்தினுடைய கிருபை உண்டாகும் என்று. நோவாவுக்கு கிருபை கொடுத்த தெய்வம் அவங்க குடும்பத்துக்கும் கிருபை கொடுத்தார். தேசமெல்லாம் அழிந்து போனது. நோவாவை, கிருபை பெற்ற நோவாவை தேவன் காப்பாற்றினார், அழிவிலிருந்து காப்பாற்றினார். அந்த பயங்கரமான ஜல பிரளயத்திலிருந்து நோவாவை காப்பாற்றினார். நோவாவை மாத்திரமல்ல, நோவாவின் 3 பிள்ளைகளையும் காப்பாற்றினார். 3 மருமக்களையும் தேவன் காப்பாற்றினார். நோவாவின் மனைவியை காப்பாற்றினார். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பம் காக்கப்பட வேண்டுமென்றால், உங்களுடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய பாதுகாப்பு உண்டாக வேண்டுமென்றால், உங்கள் குடும்பத்தின் மேலும் வீட்டின் மேலும் தேவ பாதுகாப்பை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நீங்கள் நடந்தால் உங்கள் மேல் உங்கள் குடும்பத்தின் மேல் தேவன் தம்முடைய கிருபையை கட்டளையிட்டு உங்கள் மேல் மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகள் மேல் உங்கள் சந்ததிகள் மேல் தேவனுடைய கிருபையை கர்த்தர் கட்டளையிட்டு உங்களை தீமையிலிருந்து அழிவிலிருந்து உங்களை விலக்கி விடுவித்து கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், நேரலையில் பார்க்கிறவர்கள், தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவீர்கள் ஆனால் உங்களுடைய குடும்பம் கர்த்தராலே பாதுகாக்கப்பட்டு நீங்கள் கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் கர்த்தருக்கு பயப்பட்டு அவருடைய வழியில் நடப்பேன் என்று நீங்கள் தீர்மானித்து பாருங்கள். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ளே உண்டாகும் என்றால் அந்த தீர்மானத்தின் மூலம்
ஆண்டவர் உங்கள் மேலே கிருபையாக இருப்பார். 34ஆம் சங்கீதத்திலே 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படும் போது கிருபை கிடைக்கிறது, அவனுடைய குடும்பம் காக்கப்படுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் எப்படியெல்லாம் பாக்கியவானா இருக்கான் பாருங்க. இந்த பாக்கியத்தை குறித்து தான் அங்கே 128 சங்கீதத்தில் 1வது வசனத்தில் பார்க்கிற என்னென்ன பாக்கியம். அவனுக்கு கிருபை என்கிற பாக்கியம் கிடைக்கிறது, அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது, ஒரு பாதுகாப்பு என்கிற பாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக, கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். நீங்கள் உலகத்தில் உங்களை மாதிரி பாக்கியவான் யாரும் இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு பயந்தவர்களை பாக்கியவான்களை வச்சிருக்கிறார். இன்னொரு அவனுக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். கர்த்தருக்கு பயந்தா என்ன பாக்கியம் கிடைக்கும் பாருங்க, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. குறைவில்லை. இன்னைக்கு நீங்கள் குறைபட்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான குறைகள் இன்றைக்கி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறது. பொருளாதாரத்தில் குறைபட்டிருக்கிறீங்க, ஆரோக்கியத்தில் குறைபட்டிருக்கிறீங்க, இந்த பூமியில் சமாதான குறைவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, வாழ்க்கையில் எல்லாமே குறைபட்டு போனது. யாரிடத்துல போனாலும் உங்கள் குறைவுகளுக்கு ஒரு நிறைவில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது குறைவு இல்லை. அடுத்த வசனத்தில் பாருங்களேன், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு நீங்கள் பயந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது. உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். குறைவுகளை நிறைவாக்குகிறவர் அவர். கர்த்தருக்கு பயந்து பாருங்களேன். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க தீர்மானம் எடுத்து பாருங்க. அவருடைய வழியில் நடப்பேன், அவருடைய சித்தத்தை செய்வேன், அவர் விரும்புகிறது போல வாழ்வேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுத்தால் உங்கள் தீர்மானத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்கள் தீர்மானத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்களுடைய ஏழ்மை ஓடி போயிடும், தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆவீங்க, அல்லது கொஞ்சம் இருந்தாலும் அதிலையும் திருப்தியாக இருப்பீங்க. உங்களை ஆண்டவர் அழகாக போஷிப்பார், அற்புதமாய் போஷிப்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தில் குறைவுபட்டு போய் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். நான் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த நேரலையில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு நான் ஆயத்தமாய் கொண்டிருக்கும் பொழுது திருச்சி பட்டணத்திலிருந்து ஒரு அருமையான தாயார் தொலைபேசியில் என்னோடு கூட பேசினார்கள். நம்முடைய நிகழ்ச்சியை கண்டு அவங்க தொலைபேசியில் பேசி எனக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டாங்க. சொல்லும்போது சொன்னாங்க, என் பிள்ளைகள் என்னை கைவிட்டுட்டாங்க, என் குடும்பத்தார் என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை மிகவும் அற்பமாக எண்ணுகிறார்கள், சரீரத்தில் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு நான் இருக்கிறேன்யா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் இன்றைக்கு இப்படி இருக்கிறாங்க, கைவிடப்பட்ட சூழ்நிலையில், தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே, அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்றைக்கு குறைபட்டிருக்கிறீங்களா? உங்களுடைய குறைகளை நிறைவாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் உங்களுடைய குறைகளை நிறைவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கர்த்தருக்கு நீங்கள் பயந்தால் நீங்கள் இந்த பூமியிலே பாக்கியவான்களாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களை கர்த்தர் பாக்கியவானாய் உயர்த்துவார். என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் எத்தனையோ காலங்கள் ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் சில நேரங்கள் நெருக்கம் உண்டாகும், குறைகள் உண்டாகும். அந்த சமயத்திலெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் உடனே வந்து அற்புதமாக பதில் தந்து என் குறைவுகளை அவர் நிறைவாக்கி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி பலவிதமான தேவைகள் மத்தியில்
தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? விடுதலை இல்லை என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்து உங்களை ஆசீர்வதித்து அவர் நிச்சயமாக மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரசங்கியின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கு வேதம் சொல்கிறது, அன்றியும் மனுஷர் யாவரும் பொசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்று நம்ம அங்கே படிக்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சங்கீதத்திலே 128ஆம் சங்கீதம் அதனுடைய 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஒரு பாக்கியம் பெற்ற மனுஷன், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற ஒரு பாக்கியவான் என்ன செய்வானா, அவனுடைய கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அவனுடைய விளைச்சல், அவனுடைய வருமானம், அவனுக்கு வரக்கூடிய நன்மைகளை அவனே அனுபவிப்பான். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்காததுனால இவங்க உழைக்கிற உழைப்பெல்லாம் அந்நியர்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்க. நீங்கள் கடினமாக உழைச்சும் உங்கள் உழைப்பின் பலனை நீங்கள் சாப்பிட முடிகிறதா? ஒரு பூமியில் ஒரு மனுஷனை பற்றி நம்ம 13ஆம் வசனத்தில் பிரசங்கியில் படித்தோம் அல்லவா, அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய ஆசீர்வாதமா. நீங்கள் உழைக்கிற சம்பாத்தியத்தை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அனுபவிக்கணும். நீங்களும் அனுபவித்து உங்கள் பிள்ளைகளும் அதை அனுபவித்து உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் நீங்கள் திருப்தி அடையணும். அதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். இன்றைக்கி உழைத்து 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 கடன் கொடுத்து வட்டிக்கு கொடுத்து வட்டி கொடுத்து கடன் வாங்கி அதுக்கு மேலே கடன் வாங்கி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, ஐயோ இன்றைக்கி ஜனங்கள் கடினமாக உழைச்சி ஒரு வாரம் முழுவதும் உழைக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான ரூபாவுக்கு சம்பாதிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற 4 பேர் இருந்தால் 4 பேரும் உழைக்கிறாங்க. உழைக்கிற பணமெல்லாம் வீணாக போய் கொண்டிருக்கிறது. அந்நியர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, மருத்துவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, நீதிமன்றங்களுக்கு சண்டை சச்சரவு என்று சொல்லி நீதிமன்றங்களுக்கு செலவு பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் வீணான காரியங்களுக்கு பணங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் சேர்க்க முடியலை, ஒரு நல்ல வீடு கட்ட முடியலை, ஒரு நல்ல வாகனம் வாங்க முடியலை. அந்த தரித்திரத்திலேயே அந்த ஏழ்மையிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ தூரம் உழைச்சும் உங்கள் தரித்திரம் ஏன் போகலை? ஏன் உங்கள் தரித்திரம் போகலை? ஏன் உங்களுடைய ஏழ்மை இன்னும் மாறலை? ஏன் உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கும் ஒரு மேன்மை இல்லை? ஒரு சொந்த வீட்டை கட்ட முடியலை, ஒரு நல்ல வாகனம் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வஸ்திரம் வாங்கி கொடுக்க முடியலை, உங்கள் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க முடியலை. ஏழ்மை ஏழ்மை ஏழ்மை. ஐயோ, வாழ்க்கையில் விரும்புகிறத அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஏழ்மையில் இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடந்தால் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஏழ்மை உங்களை விட்டு ஓடிடும். நீங்கள் வேலை செய்கிறத நீங்கள் சாப்பிடுவீங்க. கர்த்தருடைய அனுகிரகம் அதுதான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதம் சொல்ல. உபாகம புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். 33வது வசனம், உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். பார்த்தீங்களா? இது என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு சாப வார்த்தை. இந்த 28ஆம் அதிகாரம் உபாகம புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 2 பகுதிகள் இருக்கிறது. 1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடந்தால் அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும்.
என்று ஆண்டவர் சொல்கிறார். அதில் 8வது வசனத்தை படிக்கிறேன். உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் அவன் களஞ்சியங்களில் கையிட்டு செய்கிற வேலையிலெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும். இன்றைக்கி நிறைய பேருடைய கையிட்டு செய்கிற அந்த வேலையில் ஆசீர்வாதம் இல்லை, மேன்மை இல்லை. காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்பட்டு அவருடைய வழியில் நடக்காதது தான் காரணம். துன்மார்க்கமாக பாவமான வழியில் குடித்து வெறித்து அசுத்தமான வழிகளிலெல்லாம் நடந்து தெய்வத்துக்கு பயப்படாமல், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், குடும்பத்தில் ஒரு ஜெபம் இல்லை, தேவனை தேடுகிற ஒரு இருதயம் இல்லை, இப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை வராது, திருப்தி வராது, மகிழ்ச்சி வராது, ஆசீர்வாதம் உண்டாகாது. கர்த்தருக்கு பயந்தால் உங்கள் களஞ்சியம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கர்த்தருக்கு பயப்படாமல் ஒரு மனுஷன் இருந்தாம்னா அவனுக்கு வரக்கூடிய சாபத்தை தான் 33வது வசனம். உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் மற்ற மனிதர்களுக்கு போய்விடுகிறது. எனவே இந்த நாளிலே நான் உங்களுக்காக செபிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் செபிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருக்குள் வந்தால் நீங்கள் பாக்கியவான்களாக மாறப்போகிறீர்கள். அந்த சங்கீதத்தில் தொடர்ந்து நீங்கள் படித்தீங்கன்னா அவங்க குடும்பம் எப்படி இருக்கும், அவங்க மனைவி, அவங்க பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான், கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிப்பார்னா சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி தேவனுக்கு பயப்பட முன் வருவீர்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நான் அவருடைய வழியில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயந்தால், கர்த்தருடைய வழியில் நடக்க நீங்கள் முன் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சொல்லப்பட்ட கிருபை, தேவனுடைய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒன்றும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டாகும், அந்த மேன்மை உண்டாகும். எனவே இந்த நாட்களிலே அப்படி தேவனுக்கு பயந்து வாழ என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி அல்லது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களானாலும் சரி, நீங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஒன்று செஞ்சால் போதும். நான் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்பட போகிறேன், என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். ஆண்டவரை இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக, என்னுடைய கடவுளாக, என்னுடைய மீட்பராக, என்னுடைய தகப்பனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கி முன் வந்தால் உங்கள் வாழ்க்கை செழிக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சமாதானம் பெற்று மேன்மை அடைவீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி. 128ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே உம்முடைய வழிகளில் நடக்கிறதன் மூலம் ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட பாக்கியத்தையெல்லாம் பெறுகிறான் என்று நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்தீர்களே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்பட்டீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன். ஏழ்மையில், தரித்திரத்தில், கண்ணீரில் குறைவுபட்டவர்களாக
பலவீனப்பட்டவர்களாக ஆண்டவரே பாவத்திலே வாழ்ந்து விடுதலையே இல்லாமல் கர்த்தருக்கு பயப்படாமல் துணிகரமாய் வாழ்ந்தது நிமித்தம் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள், தோல்விகள், பிரச்சனைகள், இதன் நடுவிலே தவித்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே விடுதலை ஆவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய சுகமாக்கும் வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17 Bar 3, Brainagar 2nd Street East, Chuchuguri. Contact 944 277 8986.